Praise the Lord. ஏசாயா 43 அதிகாரம் 16 சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களின் மேலே பாதைகளையும் உண்டாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு பார்வோன் ராஜா தங்களை துரத்தி கொண்டு வரும் பொழுது தண்ணீர் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் நினைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களால் அந்த சமுத்திரத்தை கடந்திருக்க முடியாது, அதாவது செங்கடலை கடந்திருக்க முடியாது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் மீது வைத்த நம்பிக்கையினாலே தங்களுக்கு எதிராக ஒரு சமுத்திரம், ஒரு செங்கடல் காணப்பட்டாலும் அந்த செங்கடலுக்கு நடுவாக ஒரு வழி தோன்றும், அதில் தேவன் நடத்தி செல்லுவார் என்ற விசுவாசத்தோடு அவங்க இருந்ததனால தேவன் செங்கடலை பிரித்து செங்கடலை பிளந்து பார்வோனுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே வழிநடத்தி செல்கிறார். இந்த நாளிலேயும் ஒருவேளை இது எங்களால் முடியாது என்று சொல்கின்ற காரியங்களிலே நீங்க நினைச்சுக்கோங்க, இது தேவனால், தேவன் என்னோடு கூட இருப்பார் என்று சொன்னார் எல்லாம் முடியும் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட காத்திருங்க. தேவன் நிச்சயமாகவே சமுத்திரத்திலே பாதைகளை உண்டாக்கினவர், வலிய தண்ணீர்களிலே பாதைகளை உண்டாக்குகிறவர், உங்களுக்கும் எனக்கும் பாதைகளை செவ்வைப்படுத்தி கொடுப்பார். இந்த நாளிலும் பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவரை ஆராதிக்க விட்டுக் கொடுப்போமா? Praise the Lord. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஆமாண்டவரே, எங்களுக்கு பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவர், அடைக்கப்பட்டிருக்கிற பாதைகளை என் தேவனாகிய கர்த்தர் நீர் திறக்கும்படியாக உம்முடைய அன்பின் கரத்துல விட்டுக் கொடுக்கிறேன். எங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிற பாதைகள் திறந்த வாசல் வழியாக நாங்கள் நுழைந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை பெற்றுக்கொள்ள கிருபைதாரும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.